அண்மை செய்தி. திருவாரூரில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததால் மழையில் நனைந்து முளைத்து வரும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததால் வீணாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. முளைவிட்ட நெல் மணிகளால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்மணிகள் மழையில் நனையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவை முளைவிட்டு வீணாகும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருவாரூர் செய்தியாளர் மணிகண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மணிகண்டன், விவசாயிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம் என்ன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம்மா. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டு குறுவை நெல் சாகுபடி சுமார் 1.80 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்டது. இதுநாள் வரை சுமார் 90% அறுவடை பணிகள் நிறைவு பெற்றன. எஞ்சிய அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இம்மாவட்டத்தில் விவசாயிகள் நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய ஏதுவாக மத்திய மாநில அரசுகள் இம்மாவட்டத்தில் 350க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதலை திறந்து வைத்து அவர்களிடமிருந்து விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் 1.70 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய நெல் மூட்டைகள் அனைத்தும் இம்மாவட்டத்தில் உள்ள 350க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் 5000 முதல் 8000 நெல் மூட்டைகள் தேங்கி இருந்து வருகின்றன. அதாவது விவசாயிகளிடம் வாங்கிய நெல் மூட்டைகளை உடனுக்குடன் கொள்முதல் செய்த அதிகாரிகள் உடனடியாக கிடங்குகளுக்கும் அரவையாளர்களுக்கும் கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக நெல் மூட்டைகள் தேங்கி கிடந்து வருகின்றன. அத்தகைய சூழ்நிலையில் என்ன செய்கிறதுனா, தற்போது அறுவடை செய்ய விவசாயிகள் குறுவை அறுவடை பணியில் ஈடுபட்ட விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்ற போது அங்கு கொள்முதல் செய்த அதிகாரிகள் இங்கு இடமில்லை என்று கொள்முதல் செய்ய மறுத்து வருகின்றனர். இதனால்தான் இப்பொழுது 2 விதமான தேக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு வகையில் நெல் கொள்முதல் நிலையம் விவசாயிகளை வாங்கிய நெல் மூட்டைகள் சுமார் 8000 நெல் மூட்டைகள் தேங்கி கிடந்து வருகின்றன. இது கடந்த 2 தினங்களாக பெய்த ஒரு மழையில் நனைந்து வருகிறது. அரசு கொள்முதல் செய்த நெல்லும் தற்பொழுது வீணாகி பாலாகி வருகிறது. அடுத்த கட்டமாக விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்ற போது அங்கு வாங்க கொள்முதல் நிலையத்துக்கு இடவசதி இல்லாதனால் கொள்முதல் அதிகாரிகள் நெல்லை வாங்க முடியாது என்று மறுத்து வருகின்றனர். அதனால் விவசாயிகள் ஆங்காங்கே சாலைகளில் நெல்லை கொட்டி வைத்து தார்பாய் போட்டு மூடி வைத்து வருகின்றனர். ஏனென்றால் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து மழையும் பெய்ய வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அவர்களுடைய நெல்லும் தற்பொழுது பாலாகியுள்ளது. இதனால் நெல்கள் முளைக்க தொடங்கியுள்ளன. இத்தகைய நெல்கள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் மிகுந்த பொருளாதார இழப்புக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், வடுவூர் மற்றும் சித்திரக்குடி, கமலாபுரம், தப்பலாம்புலியூர், திருத்துறைப்பூண்டி பகுதியில் உள்ள பல்வேறு பகுதி கிராமங்கள், முத்திப்பேட்டை என பல்வேறு மாவட்டம் முழுவதும் சுமார் 300க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல்களில் விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்ய முடியாமல் தேங்கி கிடந்து வருகின்றன. இவைகள் அனைத்தும் மழையில் முளைக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக உடனடியாக அரசு என்ன செய்யணும், இப்ப விவசாயிகள் ஒரே ஒரு கோரிக்கை, கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக அரசு கிடங்குகளுக்கும் அரவையாளர்களுக்கும் உடனடியாக கொண்டு செல்ல வேண்டும். கொண்டு சென்று அதனை தொடர்ந்து விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்து கொள்முதல் காத்து கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால்தான் தங்களுடைய நெல் கொள்முதல் நிலையங்களை கொள்முதல் செய்யப்படும், தங்களுடைய மழையில் நனையாமல் நெல் வீணாகாமல் பாதுகாக்கப்படும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இத்தகைய சூழ்நிலையில் தற்போது நடைந்து பாலாகி உள்ள நெல்லுக்கு அரசு உரிய கணக்கெடுப்பு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட சாகுபடிக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் இப்பொழுது விவசாயிகள் வைத்து வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.